வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி ஆழமா பார்க்க போறோம். சொல்லுங்க. இந்திய தோல்துறையோட ஒரு பெரிய தூண் முகமது ஹாஷிம் அவர்கள். அவர் சமீபத்துல ஜூலை 4ஆம் தேதி காலமானார். ரொம்ப வருத்தமான செய்தி. ஆமா, கேள்விப்பட்டேன். பெரிய இழப்பு அது. அவரோட அந்த 60 வருஷ பயணம், இந்திய தோல்துறையில அவரோட முக்கியத்துவம், இதெல்லாம் கொஞ்சம் விரிவா பேசலான்னு இருக்கேன். சரி, ஆரம்பிக்கலாமா? நிச்சயமா. முதல்ல நாம இந்திய பொருளாதாரத்துல தோல்துறையோட இடம் என்ன, அதுல திரு ஹாஷிம் அவர்களோட பங்களிப்பு என்னங்கிறத புரிஞ்சுக்கணும். அது ரொம்ப முக்கியம். கரெக்ட். அவரை இந்திய தோல்துறையின் முதுபெரும் தலைவர், அதாவது டோயன் ஆஃப் தி இந்தியன் லெதர் இண்டஸ்ட்ரி அப்படின்னே சொல்றாங்க. ஆமா, அதுக்கு அவர் 100% தகுதியானவர். கேஎச் குழுமோ அதோட தலைவரா இருந்திருக்காரு. கேஎச் எக்ஸ்போர்ட்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட், அப்புறம் எம்ஏ கிசார் ஹுசைன் அண்ட் சன்ஸ், இப்படி பல நிறுவனங்கள். பெரிய நெட்வொர்க் அது. ஆனா ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, கிட்டத்தட்ட ஒரு 15 கம்பெனில டைரக்டரா இருந்திருக்காரு. அவரோட டின் நம்பர் கூட 00171543. இது எப்படி சாத்தியம்? அதுதான் அவரோட நிர்வாக திறமை. இங்க சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அவரோட தாக்கம் வெறும் கார்ப்பரேட் நிர்வாகத்தோட நிக்கல. ஓ, அப்படியா? ஆமா, தோலேற்றுமதி கவுன்சில், அதாவது சிஎல்இ, அப்புறம் லெதர் செக்டார் ஸ்கில் கவுன்சில், இந்தியன் லெதர் இண்டஸ்ட்ரி ஃபவுண்டேஷன், இது மாதிரி பல அமைப்புகள்ல முக்கிய பதவிகள்ல இருந்திருக்காரு. சரி சரி. அது மூலமா மூலப்பொருள் கொள்முதல், திறன் மேம்பாடுன்னு பல திட்டங்களை முன்னெடுத்திருக்காரு. அது மட்டும் இல்ல, கேஎச் கல்வி அறக்கட்டளை மூலமா கல்விக்கும் பெரிய பங்களிப்பு செஞ்சிருக்காரு. அப்போ இது ஒரு முழுமையான பார்வை மாதிரி தெரியுது, வெறும் பிசினஸ் மட்டும் இல்ல. சரியா சொன்னீங்க. இது ஒரு பெரிய படமா பாத்தீங்கன்னா, அவரோட செயல்பாடுகள் சென்னையை ஒரு முக்கியமான தோல் உற்பத்தி மையமா ஆக்கிறதுக்கு உதவிச்சு. குறிப்பா அந்த நுங்கம்பாக்கம் கேஎச் சென்டர். அதே மாதிரி மேல் விஷார மாதிரி பகுதிகளில் பார்த்தீங்கன்னா, அநேகமா ஒவ்வொரு குடும்பத்திலையும் கேஎச் குழுமத்தோட ஏதோ ஒரு தொடர்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஓஹோ, அந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காரு. 2018ல சிஎல்இ அவருக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது கொடுத்ததுலயும் ஆச்சரியம் இல்ல அப்போ? நிச்சயமா இல்ல. அந்த விருது அவரோட பல வருஷ உழைப்புக்கும் அந்த தொலைநோக்கு பார்வைக்குமான அங்கீகாரம். அவரோட மறைவு ஜூலை 4, 2025, அது தோல்துறையில பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்குன்னு சொன்னீங்க. ஆமா, சமூக ஊடகங்கள்ல, குறிப்பா லிங்க்டின், ஃபேஸ்புக்லாம் நிறைய பேர் அவங்களோட இரங்கலை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஜமியத் உலமாயே ஹிந்த் போன்ற அமைப்புகளும் அறிக்கை விட்டுருக்காங்க. இது அவரோட தாக்கம் தொழில்துறையை தாண்டி எவ்வளவு பரவலா இருந்திருக்குன்னு காட்டுது இல்லையா? கண்டிப்பா. அவரோட இறுதிச் சடங்கு பத்தின தகவலும் வந்திருக்கு. நமாஸ் ஜனாசா ஜூலை 5ஆம் தேதி மேல்விஷாரத்துல இருக்கிற மஸ்ஜித் ஏக் கிசார்ல நடக்குது. சரி. அவரோட மரபுங்கிறது வெறும் ஒரு வணிக சாம்ராஜ்யம் மட்டும் இல்ல. அது ஆழமான தொழில்நுட்ப அறிவு, தொலைநோக்கு பார்வை, கல்வி, திறன் மேம்பாடு, ஏற்றுமதி வளர்ச்சின்னு எல்லாத்தையும் இணைச்ச ஒரு விஷயம். இந்திய தோல்துறையில ஒரு அழியாத முத்திரை. அப்படியானால் இதோட அர்த்தம் என்னன்னு பார்த்தா, முகமது ஹாஷிம் ஒரு தொழிலதிபருங்கிறத தாண்டி இந்திய தோல்துறையோட ஒரு அடித்தளமா, ஒரு வழிகாட்டியா இருந்திருக்காரு. ஆமா, நிறுவனங்களோட வளர்ச்சி மட்டுமில்ல, சமூக மேம்பாடு வரைக்கும் அவரோட தாக்கம் பறந்து விரிஞ்சிருக்கு. சரியா சொன்னீங்க. ஒரு தனி மனுஷன் ஒரு முழு துறையையே பல தலைமுறைகளுக்கு எப்படி வடிவமைக்க முடியுங்கிறதுக்கு ஹாஷிமோட வாழ்க்கை ஒரு உதாரணம். கண்டிப்பா. அவரோட அறக்கட்டளைகள் மூலமா கல்விக்கும் திறனுக்கும் அவர் கொடுத்த முக்கியத்துவத்தை பார்க்கும்போது இப்போ உங்களுக்காக ஒரு சிந்தனை. சொல்லுங்க. திரு ஹாஷிம் மாதிரி ஆட்கள் போட்ட அடித்தளத்து மேல நின்னு இந்தியாவோட தோல் தொழில் இன்னும் சிறப்பா வளரணும்னா அதுக்கு தேவையான அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சி என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லையா?